ஹாய் ஹலோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளீடிங்ஸை நம்ம சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 Order6 ரூல் 1-18 டீட்டெயிலாக சொல்கிறாங்க. வாங்க ப்ளீடிங்ஸ்னால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ப்ளீடிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லிட்டிகேஷன், அதாவது ஒரு வழக்குக்கு ஒரு பேக் போனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீடிங்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு வழக்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ப்ளீடிங்ஸை ரெண்டாடு சொல்கிறாங்க. ஒன்று பிளைண்ட், இன்னொன்று ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். பிளைண்ட் அப்படின்னா எப்போ ஒரு ரெண்டு பார்ட்டிஸ்குள்ளே ஏதாவது கான்ட்ரவர்சிஸ், அதாவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்படுதோ அப்போ ஒரு பார்ட்டி கோர்ட்டை அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த டைமில் கோர்ட்டுக்கிட்ட அவங்களோட சார்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதை தான் பிளைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். பிளைண்ட்டில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா அவங்க யார், அவங்களுக்கும் அந்த பார்ட்டிக்கும் என்ன ப்ராப்ளம், கோர்ட்டுக்கிட்ட எதுக்காண்டி வந்திருக்காங்க, கோர்ட்டுக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, இது எல்லாத்தையும் அந்த பிளைண்ட்டில் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இப்போ ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு சூட்டை கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அவங்க யாருக்கு அகெயின்ஸ்டாக அந்த சூட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அவங்க சைடில் உள்ளதெல்லாம் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் மூலமாக கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அவங்க யார், அவங்களுக்கும் இந்த சூட்டுக்கும் என்ன சம்மந்தம், உண்மையிலேயே என்னென்ன நடந்துச்சு, அதே மாதிரி அவங்க கோர்ட்டுக்கிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு சூட்டுக்குள்ளே பார்ட்டிஸ் ரெண்டு பேரும் கொடுக்கக்கூடிய பிளைண்ட் அண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், இந்த ரெண்டு ரிட்டன் ஃபார்ம் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை தான் ப்ளீடிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ரிலேட்டடாக ஒரு கேஸ்லாம் கொடுத்துருக்கேன். இந்த கேஸ்லால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ளீடிங்ஸ் தான் எல்லா லிட்டிகேஷனுக்கு, அதாவது எல்லா வழக்குக்கும் ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கிறதுனால இதில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரிலவெண்ட் மெட்டீரியலாக இருக்கணும். அன்னெசரி இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கக்கூடாது, இதெல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து Order6 ரூல் 1-18 எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு 1 by 1 பார்க்கலாம். ரூல் 1 ப்ளீடிங்ஸ் அப்படின்னா என்ன அதை பற்றி சொல்லுது. ரூல் 2 ப்ளீடிங்ஸோட பேசிக் பிரின்சிபிள்ஸ் என்ன அப்படின்னு ரூல் 2 சொல்லுது. ரூல் 3-13 என்னென்ன டாக்குமெண்ட் கண்டிப்பாக தேவை, பார்ட்டிஸ் என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ரூல் 3-13 சொல்லுது. ரூல் 14 and 15 எங்கெங்கே பார்ட்டி சைன் பண்ணணும், அதே மாதிரி எங்கெங்கே வெரிஃபிகேஷன் மேண்டட்டரி, அதை பற்றி ரூல் 14 and 15 சொல்லுது. அதே மாதிரி ரூல் 16 கோர்ட்டுக்கு ஒரு பவர் கிராண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ப்ராசிடிங்ஸ் எந்த ஸ்டேஜில் இருந்தாலுமே கோர்ட் நினச்சா அந்த ப்ளீடிங்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு ரூல் 16 சொல்கிறாங்க. ரூல் 17 ப்ளீடிங்ஸை என்னென்ன சமயத்தில் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், அதாவது அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங்ஸை ரூல் 17-18 சொல்கிறாங்க. அடுத்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ளீடிங்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். Order6 ரூல் 2 சப் ரூல் 1 ப்ளீடிங்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, அதாவது ப்ளீடிங்ஸோட ரூல்ஸ் என்ன, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா அதில் நம்ம சொல்லக்கூடியது ஃபேக்ட்ஸாக தான் இருக்கணும், லாவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா அந்த ஃபேக்ட்ஸ் மெட்டீரியல் ஃபேக்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிபிசியில், அதாவது நம்ம கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் மெட்டீரியல் ஃபேக்ட்டுக்கு எந்த ஒரு டெஃபினிஷனுமே கொடுக்கல. ஆனால் சுப்ரீம் கோர்ட் உதய் சிங் வெர்சஸ் மாதவ் ராவ் இந்த கேஸ் மூலமாக மெட்டீரியல் ஃபேக்ட்டுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்ட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எவிடன்ஸை ப்ளீடிங்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அந்த ப்ளீடிங்ஸில் நம்ம சொல்லக்கூடிய ஃபேக்ட்ஸ் எல்லாமே ஷார்ட்டர் ஃபார்மாக தான் இருக்கணும், எலாபரேட் மேனராக இருக்கக்கூடாது. இந்த மூணும் தான் ப்ளீடிங்ஸோட ஃபண்டமெண்டல் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங்ஸ். Order6 ரூல் 17 அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க. அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு பிளைண்டிஃப் அப்படி இல்லைனா ஒரு டிஃபெண்டன்ட் ஃபைல் பண்ணக்கூடிய பிளைண்ட், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், இந்த ரெண்டு ப்ளீடிங்ஸில் உள்ளக்கூடிய டிஃபெக்டையோ இல்லை ஏதாவது எரரையோ ஆல்டர் பண்ணுறதுக்கோ அல்லனா அதை அமெண்ட் பண்ணுறதுக்கோ Order6 ரூல் 17 மூலமாக தான் அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்
ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு அப்படின்னா கோர்ட் வந்து எந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ்லேயும் அந்த பிளெயிண்ட்டையோ இல்லை அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டையோ அமெண்ட் பண்ணும். ஆனால் அமெண்ட்மெண்ட் ஆஃப் 2002க்கு அப்புறம் ஒரு ப்ளீடிங்ஸை அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது ட்ரையல் கமென்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ட்ரையல் தொடங்குறதுக்கு முன்னாடினா மட்டும்தான் ஒரு ப்ளீடிங்ஸை அமெண்ட் பண்ண முடியும். ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ப்ளீடிங்ஸ், அதாவது ஒரு பிளெயிண்ட்டையோ இல்லை ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டையோ கண்டிப்பாக அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. அடுத்து வந்து எந்தெந்த இடத்துல மெயினாக அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கீழே சொல்லியிருக்க இந்த 6 பிளேஸில் வந்து அமெண்ட்மெண்ட் வந்து அடிக்கடி பண்ணுறாங்க. எங்கெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளெயிண்ட்லேயோ இல்லை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லேயோ ஏதாவது கிளரிக்கல் மிஸ்டேக், அர்த்தமெட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சிபிசி செக்ஷன் 152 மூலமாக அந்த பிளெயிண்ட்டை இல்லை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அமெண்ட் பண்ணுறாங்க. அகெயின் வந்து ரியல் இஷ்யூ, ரியல் கொஸ்டின் இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணும்போது கோர்ட்டுக்கு ஏதாவது அமெண்ட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த டைமில் செக்ஷன் 153 கீழே கோர்ட் வந்து ப்ளீடிங்ஸை வந்து அமெண்ட் பண்ணுது. அடுத்து வந்து ஒரு பிளெயிண்ட்டில் ஒரு பார்ட்டியை ஆட் பண்ண, அதே மாதிரி ஒரு பார்ட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு Order 1 Rule 10 Sub Rule 2 மூலமாக அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது இப்போ ஒரு பார்ட்டி ஆஃப் த சூட் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து Order 22 Rule 3 and 4 மூலமாக அமெண்ட்மெண்ட் ஆஃப் பிளெயிண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கம்பல்சரி அமெண்ட்மெண்ட் வந்து Order 6 Rule 16 மூலமாகவும், வாலண்டரி அமெண்ட்மெண்ட் வந்து Order 6 Rule 17 மூலமாக பண்ணுறாங்க. இந்த 6 இடத்துல தான் அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங்ஸ் வந்து அரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங்ஸுக்கு ரிலேட்டடாக ஒரு கேஸ்லாம் பார்க்கலாம். PH பட்டேல் வெர்சஸ் KS பட்டேல். இந்த கேஸில் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு சூட்டில் போடக்கூடிய எல்லா அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங்ஸையுமே நம்ம வந்து அலோ பண்ணலாம். எப்போ அப்படின்னா ரியல் டைம் கொஸ்டின்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ண அந்த அமெண்ட்மெண்ட் தேவைப்பட்டால் நம்ம வந்து அலோ பண்ணலாம் அப்படின்னு இந்த கேஸ் மூலமாக சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து எந்தெந்த அப்ளிகேஷன் ஃபார் அமெண்ட்மெண்ட்டை வந்து அலோ பண்ணணும் அப்படின்னு கோர்ட் வந்து எப்படி டிசைட் பண்ணுது அப்படின்னா கார்டினல் டெஸ்ட் மூலமாக தான் டிசைட் பண்ணுது. இதில் வந்து மொத்தம் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமானதா, அதே மாதிரி அந்த அமெண்ட்மெண்ட் நம்ம டிட்டர்மைன் பண்ணாமல், அதாவது அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த டிஸ்பியூட் வந்து செட்டில் ஆகாமே போயிருமோ, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த அமெண்ட்மெண்ட் நம்ம பண்ணாத பட்சத்தில் அந்த சூட் வந்து ஒரு அன்ஜஸ்டான பாதைக்கு போயிருமோ, இந்த 2 கொஸ்டினோட ஆன்சரை வச்சு தான் அப்ளிகேஷன் ஆஃப் அமெண்ட்மெண்ட்டை வந்து அலோ பண்ணுறதும் டினை பண்ணுறதும் ஜட்ஜஸ் பண்ணுவாங்க. அடுத்து எந்தெந்த இடத்துல அப்ளிகேஷன் ஆஃப் அமெண்ட்மெண்ட்டை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு பர்சன் அமெண்ட்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் போடுறாங்க, ஆனால் அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கும் அந்த சூட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் டோட்டலாக வித்தியாசமான ஒரு விஷயத்த அந்த சூட்டில் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் போட்டாங்க அப்படின்னா அதை வந்து கோர்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஒரு பர்சன் வந்து அன்ஃபேவராக, அதாவது ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து போனாஃபைடாக இல்லாமல் மேலஃபைட் ரீசனுக்காண்டி ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்லேயும் கோர்ட் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுது. அடுத்து வந்து ஃபெயிலியர் டு அமெண்ட் ஆஃப்டர் ஆர்டர். இதை வந்து செக்ஷன் 6 Rule 18 வந்து சிபிசியில் சொல்லியிருக்கு. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் அப்ளிகேஷன் ஃபார் அமெண்ட்மெண்ட்டை போட்டு அந்த அமெண்ட்மெண்ட் வந்து ஆர்டர் ஆகிட்டு அப்படின்னா அதில் குறிப்பிட்டு இருக்க ப்ரிஸ்கிரைப் டைமில் அவங்க வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டை பண்ணணும். ஒருவேளை அவங்க பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த அமெண்ட்மெண்ட்டை பண்ண முடியாது. அதே மாதிரி ஒருவேளை டைம் லிமிட் எதுவுமே தரல அப்படின்னா 14 டேஸ்க்குள்ளே அவங்க வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த அமெண்ட்மெண்ட்டை கோர்ட் வந்து பெர்மிட் பண்ணாது. இந்த வீடியோவில் நம்ம ப்ளீடிங்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படிலாம் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், அதோட மெயின் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.